தாயகத்தில் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார்கள். அந்த சதவீதத்தை உயர்த்தி தர நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சாதிக்குமாக இடஒதுக்கீடு கேட்பதை காட்டிலும் அல்லது ஒவ்வொரு மதத்திற்கும் இடஒதுக்கீடை நாம் வெறும் வாயளவில் உயர்த்தி தாருங்கள் என்று கேட்பதை விட சமூக நீதி, இங்கே திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள், திராவிட கழகத்தினுடைய முன்னோடிகள் பலர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி சமமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது அந்த மதம் சார்ந்த கணக்கெடுப்பும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோன்று இப்போ கூடுதலாக மொழிவழி தேசிய இனங்களை அடையாளம் காண்பதற்கும் உரிய காலத்தை அதில் உருவாக்கி ஒரு சரியான புள்ளி விவரங்கள் நம்மை ஆளுகின்ற அரசிடம் இருக்கின்ற போதுதான் இங்கே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை 3.5% அல்லது அவர்கள் 5% அல்லது 7%, கிறிஸ்துவ மக்கள் அது போன்று அவர்களுடைய எண்ணிக்கை இங்கு எத்தனை சதவீதம், இங்கு SC ST என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் மக்கள் எத்தனை சதவீதம், அதுபோன்று இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய இந்திய அளவில் பார்க்கிற OBC, தமிழக அளவில் இருக்கிற MBC போன்ற அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைகளை முறையாக கணக்கெடுத்து அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இங்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் உள்ளிட்டவையும் அரசுடைய ஏனைய திட்டங்களும் சலுகைகளும் சென்றடைய வேண்டும்.